ஹாய், இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு சாதிக் எக்ஸ்ப்ளோர். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா பிரிஞ்சி சமைக்க போகிறோம் நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பசி எடுத்துட்டதுனால டக்குன்னு போயிட்டு ஒரு பிரிஞ்சி வாங்கிட்டு வந்து உஷார் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரிஞ்சி சாப்பிட போகிறோம். பாருங்கள், மீல் மேக்கர்லாம் செம்மையாக இருக்குது, ஜூஸியாக நல்லா சூடாக இருக்குது. ப்ளஸ் பத்தாமல் 2 போண்டாவும் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டிஃபனை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து கிச்சனில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பசிக்கல, சாப்பிட்டுக்கலாம் வாங்க. பசிக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுட் எடுத்துன்னு வந்தால் அது எப்படி நம்மளுக்கு இறங்கும்? ஏன் இந்த மாதிரி ஃபுட்டுன்னா என்ன புரியலையா எனக்கு? இல்லை, ஒரு பிரியாணி. எனி டைம் பிரியாணி உனக்கு? எங்க பிரியாணின்றது ஒரு எமோஷனுங்க. அச்சு சாப்பிட்டு ஒரே டைலாக். பிரிஞ்சி வந்து ஒரு காலையில் பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற ஒரு ஐட்டம் அது. மார்னிங்கில் வந்து 20 ரூபாயில் சூப்பராக ஒரு டிஃபன் முடியுதுன்னா சாதாரண விஷயமா? அதுவும் வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம். அதான் தெரியுது, வயிறு இருக்குது நல்லாவே தெரியும். வந்து பேசிட்டே இருந்தா விதாய் அவன் நம்மள கலாய்க்கிறான்டா கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க. நிறைய பேருக்கு காலையில் அஃபோர்ட் பண்ணாலும் சூப்பர் சாப்பாடுனா அது பிரிஞ்சி நிறைய பேருக்கு தெரியும். நான் புதுசாக சொல்ல வேண்டாம். ஒரு 20 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா இந்த மாதிரி ரேட்லலாம் கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி. இது வந்து நல்லா ஃபுல் பண்ணுற மாதிரி. ஏன்னா காலையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரைஸ் சாப்பிட்டு பழகினோம், அவங்களுக்குலாம் இதுதான் பெஸ்ட்டு சாப்பாடு. இதுக்கு சைட் டிஷ்லாம் கிடையாதா? இதாக இருக்கா வெங்காயம், முக்கியமாக மீல் மேக்கர் இத்தனை பீஸ் இருக்குது சும்மாவா? ஆனால் 2மே ஹெல்த்தி தான். காலையில் இந்த மாதிரி போண்டா ஓட்டியோ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தான் போயிட்டு இருக்குன்னா அப்போ என் பக்கம் எங்க? இதோ ஃபுல்லாக என் பக்கம். ஓகேவா? நீ டயட் ஃபாலோ பண்ணதாலும் உனக்கு இவ்வளோ இந்த போனால் போகுது ஒரு பீஸு. நம்ம 6 பேக்ஸ் ரெடி பண்ணுறோம், அதுக்காக தான். இப்போ இருக்கிற நீ தொப்பையை கரைக்கிறதுக்கே 1.5-2 வருஷம் ஆகும்டா. டேய், கூல்ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா? இதை குடிச்சு தான் வளகாப்பு பண்ற மாதிரி வயிறு வீங்கி போயிருக்கு. இதுல எங்களுக்கு வேறையா? போ வாய் வீங்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அது ஒண்ணு இருக்குல்ல. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. காலையில் பிரிஞ்சியை சாப்பிட்டு முடிச்சாச்சு, செழிப்பா வயிறும் ரொப்பியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் அன்றாட வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீ வந்தாச்சு. தம்பி, டீயை வாங்கி ஊற்று பாப்பா, அப்படியே ஓடிடு. டீயை வாங்கி கப்பலை ஊற்று. நான் ஊற்றிட்டேன். அடோ பாவி, டேய் என்னாச்சு? டீயை கப்பலை ஊற்றி வைக்க சொன்னா அது ஏன்டா கோப்பையில் ஊற்றி வச்சிருக்க? யூ ஆஸ்கிங் அபவுட் தட் பேஷண்ட்? யா. நொரடப்பா வீக்கா இருக்கு. சின்ன மூளை சுருங்கி போச்சு, பெரிய மூளை இது இங்கி போச்சு. எதனால டாக்டர் இப்படி ஆச்சு? சின்ன வயசுல இஷ்டத்துக்கு அரைப்படல் அடிச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இது கப்பு தானே? யோ, இது கப்பு தான். அதுக்காக இந்த கப்பில் இல்லை, நான் டீ கப்பில் ஊற்ற சொன்னேன். சரி, இப்படி ஒரு ட்ரை பண்ணி ஒரு வாட்டி. இவனை வச்சுக்கிட்டு இன்னும் எந்த இடத்துல அடி வாங்க போறோம்? நம்ம இந்த மாதிரி குடிச்சிருக்க மாட்டோம்ல, குடிங்க. அப்ப எதுக்கு இந்த கப்பெல்லாம்? எதுக்கு இந்த கப்பெல்லாம்? எதுக்கு சாஸ் ஊத்துறதுக்கு, கிரேவி, ஃப்ரை இது மாதிரிலாம் போட்டு வைக்கிறதுக்கான கப்புடா. நம்ம ஏதாச்சும் டிஃபரெண்டா பண்ணலாம்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் பண்றாங்க. வேற ஏதாவது சொன்னா நீ வருத்தப்படுவ. சரி சரி சரி, தம்பியோட ஆசைக்கா போய் தொலை. எந்த பக்கத்தாடி கீழெல்லாம் கொட்டும்டா. ட்ரை பண்ணுங்கண்ணா. யார் என்னென்ன சொல்ல போறாங்களோ என்ன சொல்றது இல்லைங்க. நீங்க அவனை சொல்றதா இருந்தா எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல கழுவி விட்டுங்க. நீ செஞ்ச வேலைக்கு போவன நான் அப்புறம் வச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.